சூர்யா என்பவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் என்ன, அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னு இங்கே திரையுலகம்லாம் காத்துக்கிட்டு இல்லை. ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நமக்கு பெரும் பாக்கியம் அப்படின்லாம் நிலைமையெல்லாம் இங்கே இல்லை. அவர் விஜய் சேதுபதியுடைய மகன், அவரை போட்டோம்னா அது ஒரு பத்திரிகை செய்தியாக, அதன் மூலமாக நம்ம படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு பட வாய்ப்பே கொடுத்துருப்பாங்க. அதுதான உண்மையும் கூட. அவர் என்னன்னா அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம நான் வந்து இந்த இடத்துக்கு சுயமா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு. அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபிள்ளைத்தனமான கருத்து தான். அந்த கருத்தை நிச்சயமாக நாமெல்லாம் மன்னித்து அப்படி கடந்து போயிருக்கணும். ஆனால் அந்த சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் அதை ஏதோ ஒரு பெரிய கொலை குற்றம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை பெரிய அளவில் ட்ரால் பண்ணி அவரையே பார்த்தீங்கன்னா அப்படி முடங்கி போகிற அளவுக்கு அதை வந்து அவர் டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ அதோட முடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா இப்போ அவர் நடிக்கிற ஃபீனிக்ஸ் படத்தினுடைய ப்ரொமோஷன்லாம் நடக்குது. அவர் பல பேரோட மீட் பண்ணுறாரு, கை குலுக்குறாரு, ஒரு சுவிங்கம் போட்டுட்டு அப்படி கை குலுக்குறாரு. அதை எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, இவர் என்ன தெனாவட்டா இருக்காரு, இவருடைய பாடி லாங்குவேஜ். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அவன் சாதாரணமாக பார்த்தாலே நமக்கு முறைக்கிற மாதிரி இருக்கும். அதுதானே இயல்பு. அதே இது நமக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் முறைச்சாலே அவர் நம்மளை அப்படியே ஒரு இதோட புன்னகையோட பார்க்குற மாதிரி நமக்கு தோணும். இது ரொம்ப இயல்பான விஷயம்தான். பட் இந்த பையன் மீது என்ன கடுப்பு என்ன கோபம்னு தெரியல, அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு அவரை பயங்கரமாக ட்ரால் பண்ணுறாங்க.